Now, I would like to call Grikshita from 8A to deliver the welcome speech. Good morning to everyone. A very warm and sparkling welcome to one and all present here. Today we have gathered to celebrate Diwali, the festival of lights, the festival that brings happiness, togetherness and hope into our lives. Diwali is not just about lighting diyas and bursting crackers. It is about lighting up our hearts with kindness, removing darkness from our minds, and spreading love everywhere. It reminds us good always triumphs over evil and light always wins over darkness. On this joyful occasion, I extend my heartfelt welcome to our principal, teachers and dear students. Thank you for joining us to make this celebration brighter and more memorable. Let's fill this day with smiles, music, dance, and the true spirit of Diwali. So without any delay, let's begin our program and celebrate this festival of joy and togetherness. Once again, a very happy Diwali to everyone. May this festival bring light, peace, and prosperity to all our lives. Thank you. Thank you, Grikshita, for that warm and delightful welcome. We appreciate your confident and grateful start. To kickstart our Diwali celebration with sparkle and energy, here comes our welcome dance. Let's welcome our dancers with a big round of applause. Yeah. We keep it in the ¿Dónde está mi Anthony? Say yeah, yeah, yeah. Takita tadi midirana Karisa, Karisa
مشري لا 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 كريسة 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 ري بابا داني بابا دي Thank you, our wonderful dancers, for that mesmerizing performance. Your graceful steps truly set the festive mood and filled our hearts with Diwali spirit. Now, get ready to laugh and enjoy the lighter side of Diwali. Our next performance is a humorous drama that will tickle your funny bone while celebrating the festival of lights. So sit back, relax, and let the fun begin. அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் கொண்டாடும் பண்டிகைகளில் அனைவருக்கும் பிடித்தமான பண்டிகை என்றால் அது தீபாவளி தானே. அதிலும் குழந்தைகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை என்பதுதான் உண்மை. தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. தீபங்களை வரிசையாக ஏற்றி இறைவனை வழிபடும் புண்ணிய தினமே தீபாவளி. வாழ்க்கையில் தீமைகள் அகன்று நன்மைகள் வரும் நாளாம் இந்த தீபாவளி. இதோ என் பள்ளி மாணவர்கள் எப்படி எடுத்துக்காட்ட வருகிறார்கள் என்பதை பற்றி வாருங்கள் கண்டு மகிழ்வோம். காட்சி 1. வணங்குகிறேன் அன்னையே, அகிலத்தில் உள்ள யாவையும் தாங்கி நிற்கும் நீங்கள் என்றும் முகமலர்ச்சியுடனே காணப்படுவீர்களே, இன்று ஏன் உங்கள் முகம் வாடியுள்ளது? வணங்குகிறேன் ஐயனே, என் சோகத்திற்கு காரணம் நீங்கள் அறியாததா? அடுத்த வாரத்தை நினைத்துதான். அடுத்த வாரம் என்ன ஐயனே? என் மகன் நரகாசூரனை கடுமையான போரில் என் அம்சமான உங்கள் மனைவி சத்யபாமா அழித்தார்கள் அல்லவா? காரணம், அவன் பிரம்மதேவரிடம் வாங்கிய வரத்தால் கொடுமையில் பல புரிந்து வந்தான். ஆஹா, மறப்பேனா? தங்கள் கையால் மட்டுமே சாக வேண்டும் என்ற வரம் தானே அது. ஒரு தாய் தன் மகனை கொல்ல மாட்டான் என்பதை நன்கு அறிந்தவன் அவன். சரி, அது எல்லாம் நடந்து முடிந்த கதை. அதற்கும் தங்கள் கவலைக்கும் என்ன காரணம்? காரணமா? அதிகம் உள்ளது. தீமை செய்தவன் அழிவையும் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் போட்ட நாடகத்தை நான் அறிவேன். அன்று என் மகனோடு முடிந்த கதை இன்று கொண்டாட்டமாக ஆரம்பித்துள்ளது. மகிழ்ச்சி தானே? அன்றே தீபமேற்றி தன் அழிவை நினைவு கூறும் வண்ணம் எல்லோரும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட வேண்டும் என்பதுதானே நரகாசுரனின் விருப்பம். ஒருவரின் மகிழ்ச்சியில் தான் உள்ளது தன்னுடைய மகிழ்ச்சி என்பதை இந்த மனிதர்கள் மறந்ததுதான் காரணம். இன்பமாக கொண்டாடுகிறோம் என்ற நினைப்பில் பிறருக்கு துன்பத்தை தருகின்றனர். என்ன துன்பம் ஏற்படுகிறதா? போதும் ஐயனே, தாங்களே சென்று இந்த விழாவினை கொண்டாடும் முறையை கண்டு கொண்டு வாருங்கள். சரி, அப்படியே ஆகட்டும். காட்சி 2. ஆஹா, எவ்வளவு அழகான பூமி! பூத்து குலுங்கும் மலர்களுடன் சிரிக்கிறதே. ஓ, அது என்ன அழகிய இல்லம்! மாக்கோலங்களுடன் காட்சி அளிக்கிறதே. அருகில் சென்று பார்ப்போம். ஐயா ஐயா, என்ன குழந்தாய்? குழந்தையா? நானா? என்னையா குழந்தாய் என்றாய்? இன்னியோடு நீ அழிந்தாய். அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, உங்க காலுக்கு கொஞ்சம் பாருங்க. ஆ, இப்போதண்டா உன்னை குழந்தை என்றேன். எனக்கே வெடிகுண்டா? ஐயா, இது பட்டாசு. வெடிகுண்டு உள்ள இருக்கு, வேணுமா? என்ன வேணுமாவா? ஏங்க அல்வா சாப்பிடுற மாதிரி சொல்றானே. ஆமாம், ஏன் இவ்வளவு சத்தமான ஒரு வெடிபொருளை பயன்படுத்துகிறீர்கள்? டேய் கண்ணா, கண்ணா, என்ன? இந்தா சரவெடி, எடுத்து வெடி. எனக்கு எந்த வெடியும் வேண்டாம் ஐயா. உங்கள்கிட்ட யார் சொன்னது? பட்டாசை ஓசிலே வெடிச்சு போலான்னு பாக்குறீங்களா? டேய் கண்ணா, யாரடா இது? அப்பா நேத்து நாடகத்துல கிருஷ்ண வேஷம் போட்டு நடிச்சாருல, அவரா இருப்பாருப்பா. கிருஷ்ணா, இங்க பாத்தீங்களா? துப்பாக்கி சுட்டு
என்ன இது? துப்பாக்கி. துப்பாக்கி. பிரியா, நாங்களே யாருன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கோம். நீ வேற இங்க போய் நிப்ப. இங்க வா. சரிப்பா. ஆமாம், ஏன் இவ்வளவு சத்தமான ஒரு வெடிபொருளை பயன்படுத்துகிறீர்கள்? கிருஷ்ணா, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தீபாவளி, நரகாசுரன் அழிந்த திருநாள் இன்று. எனக்கே வரலாறா? இருக்கட்டும் இருக்கட்டும். எங்க அப்பாவும் புள்ளியும் வெடிகாலையில ஆரம்பிச்சிங்க. இப்படி வெடிச்சுட்டே இருந்தா உள்ள இருக்க பஜ்ஜி வடையில யாரு சுடுறது? யாருங்க இவங்க? கிருஷ்ணமாரி வேஷம் போட்டிருக்காங்க. ஏமா கொஞ்சம் மூச்சை விட்டு பேசுறியா? நாங்களே யாருன்னு தெரியாம குழம்பி இருக்கோம். இப்ப நான் யாருன்றது ரொம்ப முக்கியமா? நான் சொல்ல வர ஒரு நல்ல கருத்தை யாராச்சும் காது கொடுத்து கேக்குறீங்களா? நீங்க செய்யும் இந்த செயலால மத்தவங்களுக்கு எவ்வளவு துன்பம் ஏற்படுதுன்னு தெரியுமா? துன்பமா? எங்க வீட்டுல நாங்க பட்டாசு வெடிக்கிறோம், அதனால மத்தவங்களுக்கு எப்படி துன்பம் ஏற்படும்? மத்தவங்களுக்கு என்ன துன்பம் ஏற்படுதா? அந்த முதியவரை பாருங்கள். அம்மா, ஐயோ ஐயோ, யாராவது இந்த வெடி சத்தத்தை தடுத்து நிறுத்த மாட்டீர்களா? கோவிந்தா! ஐயோ, என்னாச்சு பாட்டி? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். மெல்ல பூ போல கூட்டிட்டு போங்க. அம்மா. பார்த்தீர்களா? இது மட்டுமா? அந்த வாகன ஓட்டியையும் பாருங்கள். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. குதிச்சிடுற கைப்புள்ள பாப்பு வச்சிட்டான்டா ஆப்பு. டேய், அம்மா வீட்டுல சுட்டு வச்சிருக்காங்க லட்டு. இப்ப என் காலில் போட போறாங்க கட்டு. என் வண்டியை சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்களேடா. எங்க அப்பா இஎம்ஐல வாங்கி கொடுத்த வண்டிடா இது. உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். இதுல இவருக்கு வண்டி கேக்குதான். வாயை மூடிட்டு வாடா போலாம். இவங்க தீபாவளியை கொண்டாடி நம்மளுக்கு தீராத வலி கொடுக்குறாங்கடா. எங்களை வச்சு காமெடி கீமாடி பண்ணலையே. வாடா, நம்மளே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். அம்மே அம்மே அம்மே. இது தேவையா? இது மட்டுமா? அந்த தூய்மை பணியாளரையும் பாருங்கள். காட்சி 3. குப்பைய போட்டாங்களா? பண்டிகைனாலே உங்களுக்கு கொண்டாட்டம், எனக்கு திண்டாட்டம் தான். இங்க பாரு, எம்மா பட்டாசு வெடிச்சு போட்டிருக்காங்கன்னு இது வாரி முடிக்கிறதுக்குள்ள என் உசுரே போயிடும் போல இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. கோவிந்தா, யாரா வெடி வெடிக்கிறது? யாரா அந்த பட்டாசு போட்டது? யாரா அது? டே, உங்க தொல்லை தாங்கலடா. ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? இதை வாரி எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு அடுத்த தீபாவளி வந்துடும் போல. இல்ல இன்னும் குப்பைய போட்டா நாங்க எப்படா வாடி எடுக்கிறது? அட விடுப்பா, நம்ம கடமையை செஞ்சுட்டு போவோம். நம்மளையும் ஒரு மனுஷனா நினைச்சா நம்மளும் தீபாவளி கொண்டாடலாம். இதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சந்தோஷம் தான் முக்கியம். சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். இதுல உனக்கு பாட்டு வேற தேவையா? வா, கூட எடுத்துட்டு போலாம். இருமா வர. பார்த்தீர்களா? கண்ணுக்கு தெரிந்தே இத்தனை கொடுமைகள். இன்னும் எத்தனை கொடுமைகள் மற்ற இடங்களில் நடக்கும். இங்க யாருமே தீபாவளி ஒழுங்காவே கொண்டாடல. சரி, இந்த வீட்லயாச்சும் போய் பார்க்கலாம். கீதா, கீதா, என்னங்க? என்கிட்ட மாசம் மாசம் அழுவி ஆர்ப்பாட்டம் பண்ணி 1000 ரூபாய் வாங்கினல, எதுக்கு? தீபாவளி ஃபண்டுக்காகங்க. எத்தனை பொருள்? 25 பொருள். போய் அந்த 25 பொருள் எடுத்துருவா. இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அந்த லிஸ்ட் எடுத்து படி. படி. 25 கிலோ அரிசி. இதோமா 25 கிலோ அரிசி. இது 25 கிலோ அரிசியா? போ, 4 வீட்டுக்கு சோறாக்கி போடு போ. அடுத்து படி. 2 கிலோ தோரம்பருப்பு. தோமா 2 கிலோ தோரம்பருப்பு. இது உங்க ஊர்ல 2 கிலோ தோரம்பருப்பா? இதான் இவங்க ஊர்ல 2 கிலோ தோரம்பருப்பா. அடுத்து படி. காஞ்சி பட்டு. அப்பாடி, காஞ்சி பட்டு. கீஞ்சி போன பட்டு. கிழவிங்க கட்டுற மாதிரி இருக்குது. இது என்னமோ உனக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்துக்கிறான். அடுத்து படி.
பெரிய பட்டாசு பாக்ஸ். அப்பாடி, பெரிய பட்டாசு பாக்ஸ். இது பெரிய பட்டாசு பாக்ஸ் தான். அப்படியே தலையில வச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. ஆமா, அது என்ன உன் கண்ணத்துக்கிட்ட? ரோஸ். அது பஃப். இதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஃபேஷன். ஃபேஷன் ஃபேஷன் சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாத, ஒழுங்கா போயிடு. இவர் வேற கோவமா இருக்காரு. எதனா ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கலாம். ஏங்க ஏங்க, நம்ம மிரட்டந்தில் பயந்துடுக்கிறோம். இதே மெயின்டைன் பண்ணணும். கேளு. ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லிக்கிட்டா? சொல்லு சொல்லு. உட்கார முடியாத தரை எதுங்க? உட்கார முடியாத தரையா? நான் உங்க அப்பாவோடா? இல்லைங்க, ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க. அப்புறம் சரி நீயே சொல்லு. புளியோதரைங்க. ஆமாவா, வயிற்றுச்சல் உட்காந்துக்கிறோம். உனக்கு புளியோதரை கேக்குதா? எடுற அந்த கட்டு. ஐயோ ஐயோ. இங்க யாருமே தீபாவளி முறைப்படி கொண்டாடவே இல்லை. பூமாதேவி சொன்னதெல்லாம் சரியா போச்சு. வெடிக்காதே வெடிக்காதே, அதிக சத்தமாக வெடிக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே, சுற்றுச்சூழலை சிதைக்காதே, பாதுகாப்போம் பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம், பூமி தாயை மீட்டெடுப்போம். மாணவ செல்வங்களே, நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? வணக்கம் ஐயா, நாங்கள் அமலோற்பம் லூர்து அகாடமி பள்ளியில் படிக்கும் மாணவர்கள். பண்டிகை என்ற பெயரில் மக்கள் செய்யும் தவறுகளை திருத்த ஒரு விழிப்புணர்வு முகாமை அமைத்துள்ளோம். அருமை. பண்டிகை என்னும் பெயரில் ஊர் முழுவதும் குப்பைகளை கொட்டி சுற்றுச்சூழலை பாழாக்கும் மக்களுக்கு நல்லுரை கூற வந்துள்ளோம். ஐயா, நாங்க இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. நாங்க போயிட்டு வரோம். உங்கள் நற்பணி தொடரட்டும், சென்று வாருங்கள். வெடிக்காதே வெடிக்காதே, அதிக சத்தமாக வெடிக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே. பார்த்தீர்களா, நல்வழி காட்ட வேண்டிய பெரியவர்களே இன்று துன்பத்திற்கு துணை நிற்கின்றனர். இதனால் உண்டாகும் துன்பம் உங்கள் அடுத்த தலைமுறையையே பாதிக்கிறது. காட்சி 4. அதோ பாருங்கள் தீபாவளி கொண்டாடும் முறையை. வாங்கள் சென்று பார்ப்போம். வாங்க வாங்க, இனிப்புகளை எடுத்துக்கோங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க இப்படிதான் தீபாவளி கொண்டாடுவீங்களா? ஆமாங்க, நாங்க எங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரி காலம் காலமா இயற்கைக்கும் மக்களுக்கும் துன்பமே கொடுக்காம தீபாவளியை மகிழ்ச்சியா கொண்டாடுகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எங்க ஊர்ல நிறைய பறவைங்க இருக்கு. நாங்க பட்டாசு வெடிக்கிறதுனால அந்த பறவைங்க எங்க போகுதுன்னே தெரியாம பயப்படுதுங்க. அதனாலதான் நாங்க பட்டாசே வெடிக்காம தீபாவளியை மகிழ்ச்சியா கொண்டாடுகிறோம். அப்பா, நான் சொன்னேன்ல, எங்க பள்ளியில பட்டாசு வெடிக்காம தீபங்கள் ஏத்தி தீபாவளிய கொண்டாட சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. சரி, இப்போ என்ன ஆச்சு? நம்மளும் இந்த குடும்பம் மாதிரியே தீபாவளி பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடலாம். சரிங்க, கொண்டாடலாங்க. அப்பாடா, எல்லா வருஷமும் பைடி வெடிச்சு காசு கறியா போச்சு. இதுக்கப்புறமாவது பாச பிச்சப்படுத்தலாம். சரி சரி, அது போகட்டும். வாருங்கள், அனைவரும் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடலாம். இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். வாருங்கள் வாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை லாலலா, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேன்பிழை லாலலா, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Thank you, our wonderful performers, for the hilarious drama. You made us laugh, celebrate, and feel the joy of Diwali in the most entertaining way possible. Now, I would like to call Krishnika from class 7A to recite a poem on Diwali. The night descends with velvet grace, yet stars bow low to earth's embrace. 1,000 lamps in rows aligned, awaken light in heart and mind. Beyond the flame, a truth does gleam, that life itself is more than dream. For every spark, though small and shy, defies the dark and learns to fly. We cleanse our homes, but more our soul. To mend the fragments, make them whole. Forgive, forget, let love renew. The bond of hearts, sincere and true. O Diwali, thy light divine,
let every mortal spirit shine. Not gold nor gems, but deeds impart the purest glow within the heart. Thank you and have a happy Diwali. Thank you, Krishnika, for that wonderful poem recitation. Your words truly added sparkle and meaning to our Diwali celebration. Now, let's get ready to witness a spectacular blend of tradition and trend. We have a westernized folk dance, a beautiful fusion where our rich Indian folk steps meet the rhythm and energy of the western beats. This is a song which is gonna be a massive hit of the year. Thank you. மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்ற நாக்க முக்க 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 அர்ற நாக்க முக்க 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 நாக்கமுக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமுக்க 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 அர்ற நாக்கமுக்க 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 அர்ற நாக்கமுக்க 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 நாக்கமுக்க
you have proved that no matter the style, dance is the language of the heart. Now get ready to witness the power, skill and rhythm of an ancient martial art. Our next performance is Silambatam. for that energetic Silambatam performance. It was truly thrilling to watch and added great spirit to our Diwali celebration. Now, prepare to enjoy a performance that speaks louder than words. Our talented performers will convey the joy, light and traditions of Diwali through an expressive and silent mime. Watch closely as the story of Diwali comes alive without a single word.
எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும். ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
for that wonderful mime performance. Without saying a word, you conveyed such a powerful message. Truly impressive. Now we invite a very special guest from the world of legends, the one whose story is remembered every Diwali. He was once feared by all, but his end marked the victory of light over darkness. Let's welcome Naragasuran himself to share his side of the story. வணக்கம் மாணவர்களே, நான் தான் நரகாசூரன், உலகமே நடுங்க வைக்கும் பெரிய அரக்கன். என்ன நீங்கெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய தவறு செஞ்சதுனால அரக்கன்னு பட்டம் கட்டிட்டீங்க. என்னுடைய தாயார் பூமாதேவி அழகா அமைதியா இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அரக்கன் மகனா வந்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, மகனே நீ நல்லவனா இருன்னு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நல்லவனா இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் ஸ்டைலா அனைவரையும் அடக்கியாள நினைத்தேன். அதுதான் தீபாவளியா மாறிடுச்சு. ஒரு நாள் கிருஷ்ணர் என்கிட்ட சொன்னாரு, நரகாசூரா உன் வில்லத்தனம் எல்லாம் போதும்னு. அதுக்கு அவர்கிட்ட, அண்ணன் அப்ப கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்து வில்லன்ல இருந்து ஹீரோவா மாத்திடுங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு தான் நடக்கும்னு சொன்னாரு. அதுக்கடுத்து என்னாச்சு தெரியுமா? எல்லோரும் என்னை தோற்கடித்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் நான் தான் வெற்றி பெற்றவன். ஏன்னா முன்பெல்லாம் தீபாவளி என்பது தீப ஒளி திருநாளாக ஊர் முழுவதும் விளக்கேற்றி தீமை, ஆணவம், பகை, பொறாமை இவற்றையெல்லாம் அழிக்கும் திருநாளாக கொண்டாடி வந்தார்கள். ஆனால் இன்றோ ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிடமும் என அனுதினமாய் இத்திருநாளை அரங்கேற்றி வருகின்றன. உதாரணமாக மாணவர்களிடம் அன்பு, பாசம், கருணை, ஒழுக்கம், பரிவு முதலிய குணங்கள் இருக்க வேண்டும். என் காலத்தில் இத்தகைய குணநலங்களை கற்றுத்தரும் அமலோற்பம் போன்ற பள்ளிக்கூடங்கள் இல்லாததால் தான் நான் அரக்கனாக கொடிய செயல்களை செய்து அழிந்தேன். இப்பொழுது தயாராக உள்ளேன் உங்கள் பள்ளியில் சேர்வதற்கு. ஆனா அட்மிஷன் கிடைக்குமா என்றுதான் தெரியல. அகந்தையின் முழு உருவமாக மாறி நற்குணங்களை எல்லாம் இழந்து பெற்றோர் மற்றும் பெரியோர் பேச்சை கேட்காமல் மமதையில் மதி இழந்து அறிவிலியாக நான் செயல்பட்டேன். மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியர்கள் கற்றுத்தரும் நற்பண்புகளை எல்லாம் கற்று எதிர்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே என் ஆசை. நான் 3 உலகத்தையும் மாட்டி படைத்து சர்வ வல்லமை கொண்டவனாக அன்று இருந்தேன். ஆனால் இன்றோ கைபேசியில் உள்ள விவரங்களை பற்றி உங்களிடம்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு நீங்கள் கைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தையும் கையில் காட்டும் கைபேசியில் தங்களின் பொன்னான காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓடி ஆடி விளையாட வேண்டிய பருவத்தில் சில கண்மணிகள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ஸ்பாட் ஃபைட் என பல்வேறு விளையாட்டுகள் மற்றும் பொழுதுபோக்குவதற்காக வீணான விஷயத்தில் தங்களின் காலத்தை கழிக்காமல் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து உங்களின் நேரத்தை படிப்பில் காட்டி முன்னேறுங்கள். கைபேசியின் உதவியால் அரிய தகவல்களை பெற்று அறிவு, கல்வி, உலகத் தொடர்புகளை அறிய வேண்டும். அவ்வறிய பொக்கிஷத்தை அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போல அளவோடு பயன்படுத்தி வாழ்வில் அறிஞர்களாக முன்வர வேண்டுமென்றி அநீதி பாதையில் செல்லக்கூடாது. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்ற பாரதியின் வரிகளை தவந்து கொண்டு இரவு முழுவதும் பட்டாசுகளை வெடித்து தள்ளு பாப்பா என்று மாற்றிவிட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமா? கடவுளின் அவதாரமான பரமாத்மா கிருஷ்ணர் என்னை வதம் செய்த நாளினை உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் தீமைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறவே உண்டாக்கினார். ஆனால் நீங்களோ அந்நாளில் பட்டாசுகளை வெடித்து காற்றை மாசுபடுத்தி சுற்றுச்சூழல்களில் கழிவுகளை உண்டாக்கி அப்பப்பப்பப்பா எவ்வாறு நீங்கள் இயற்கையை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள், இவ்வாறு செய்வதை தவிர்த்து நாம் இயற்கையை பாதுகாக்கலாம். நம் உயிரை போல பிற உயிரினங்களையும் சுற்றுச்சூழலையும் நேசித்து இப்பொன்னான பூமியை அழிக்காமல் பசுமை புரட்சி கொண்டு காப்பதே நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். தீயை எரிப்பதல்ல தீபாவளி, மாறாக தீமையை எரிப்பதே.
உண்மையான தீப ஒளி திருநாள். மாணவர்களாகிய நீங்கள் நான் கூறும் வாழ்வின் ஸ்லோகன்களை பின்பற்றுங்கள். பெரியோர் சொல்மதி, சொல்லுங்க. பெரியோர் சொல்மதி, கல்வியை இறுகப்பற்று, நம்மை போல் இயற்கையை நேசி. நம்மை போல் இயற்கையை நேசி. உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வர்த்தா. Thank you, Naragasuran, for a wonderful speech. Your words truly added meaning and depth to our celebration. And now, my dear friends, it's time for a clash of styles. On one side, we have the grace, poise, and elegance of classical dance. And on the other, the energy, swag, and groove of Western dance. Who will steal the show? Let's find out as both worlds meet on one stage. It's time for the ultimate Western versus classical showdown. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
That was a truly stunning performance, a perfect blend of tradition and modernity. Thank you to our talented dancers for showing us how beautifully classical grace and Western energy can come together on one stage. Now, it's time to tap your feet and hum along. Here comes a delightful song that will fill the stage with rhythm, smiles, and celebration. Song. Now, let's travel into the rich world of Tamil folk art. Get ready to experience the fascinating Villupattu, a traditional storytelling performance with music, rhythm, and engaging narration. Sit back and enjoy this unique cultural treat. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் காளை மகளே வந்தருள்வாய் காளை மகளே
ஆண்டுகள் பல கடந்த அம்லோர் பாவம் பள்ளியிலே ஆமாம் பள்ளியிலே வில்லு பாட்டு நடத்தி மகிழ்விக்க வந்திருக்கோம் ஆமாம் வந்திருக்கோம் தான தந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆமாம் தாளத்தோடு 8 கட்டி பாட வந்தோம் செவி மடுத்து கேளுங்களே ஆமாம் கலைமகளை வணங்கி இன்றைக்கு இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் வணக்கம் கல்வி போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்துள்ள உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். நாடா ஆரம்பத்திலே சந்தேகமா? சரியா போச்சு போ. என்ன சந்தேகம்? உங்களுடைய திறமைக்கும் அறிவுக்கும் இந்த வில்லுப்பாட்டை நிகழ்ச்சியை நடத்த சிங்கப்பூர்ல கூட்டாக, ஆமா கூட்டாக, ஜப்பான்ல கூட்டாக, ஆமா கூட்டாக, இவ்வளவு ஏன் அமெரிக்கால கூட கூட்டாங்க. ஆமா கூட்டாக. டேய் நிறுத்துடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாமளா யாருன்னு இவங்களுக்கும் தெரியும். ஏன்டா கலர் கலரா ரீல் சுத்துற? மேல சொல்லு. அதானே அங்கெல்லாம் போகாம ஏன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோன்னு கேக்குறேன். அது என்னடா என்ன பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? அதுவும் நம்ம பள்ளி முதல்வர் முன்னாடி. நாம வந்திருக்கிற பள்ளிக்கூடம் என்ன சாதாரணமான பள்ளிக்கூடமாடா? இந்தியாவிலேயே முதன்மையான பள்ளிக்கூடங்கள்ல இந்த பள்ளிக்கூடமும் ஒண்ணுடா. நானும் என் தங்கச்சியும் படிச்சதே இந்த பள்ளிக்கூடத்துல தான்டா. ஓ அப்படியான இது பள்ளிக்கூடமான பார்க்க பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. இந்த அரங்கத்தை பாருங்களான்னு எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா தம்பி, இந்த பள்ளிக்கூடம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதுக்கு இந்த பள்ளி முதல்வர் தான் காரணம். அப்படியான அப்போ இந்த பள்ளிக்கூடத்தை சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேண்ணே, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன் தங்கச்சி, கேட்டுக்கோ. பாடறியேன் படிப்பறியேன் எண்ணிக்கையும் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் அறிவியலும் நான் அறியேன். பாடறியேன் படிப்பறியேன் எண்ணிக்கையும் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் அறிவியலும் நான் அறியேன். அத்தனையும் தந்தது இந்த பள்ளி, கல்வியில சிறந்த பள்ளி, ஒழுக்கத்தையும் தரும் பள்ளி, அரசுக்கு இணையான ஊதியமும் தரும் பள்ளி, தரமான ஆசிரியரை கொண்டு போதிக்கும் இந்த பள்ளி. இப்பள்ளிய மிஞ்ச ஒரு பள்ளியும் இல்ல. பாடறியேன் படிப்பறியேன் எண்ணிக்கையும் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் அறிவியலும் நான் அறியேன். அடேங்கப்பா, உண்மையிலே பெரிய பள்ளிக்கூடம் தான். ரொம்ப சந்தோஷனே. ஆமா, இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில எதை பத்தி நான் சொல்ல போறீங்க? இன்னும் 2 நாள்ல தீபாவளி வரப்போதுல, அதை பத்தி தான் சொல்ல போறேன். என்னண்ணா சொல்றீங்க? ஜெயம் ரவி நடித்த தீபாவளி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்களா? அந்த படத்துல கூட பாவனா அழகா டான்ஸ் ஆடுவாங்கனே. கண்ணன் வரும் வேலை ஆண்டி மாலை நான் காத்திருந்தேன், சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்று நின்றேன். ஏமா நிறுத்துங்கம்மா, நான் சொல்ல போறது தீபாவளி படத்தை பத்தி இல்ல, இன்னும் 2 நாள்ல வரப்போற தீபாவளி பண்டிகையை பத்தி தான். அதை பத்தி சொல்ல என்னென்ன இருக்கு? தீபாவளினாலே காலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா சமைக்க நான் ருசிக்க ஒரே கூத்தா இருக்கும். போங்க, நீ எப்ப பாரு கொட்டிக்கிறதுல இரு. அதை தாண்டி வெளியே வாடா ஃபர்ஸ்ட். தீபாவளியை ஏன் கொண்டாடுறோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சொல்லுங்கண்ணே, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அசுரன் ஒருவன் பூமாதேவின் மகனாய் பூமியில் அவதரித்தான். அவன் பெயர் தான் நரகாசுரன். அகந்தையில் ஆடிய கொடிய அசுரன். கொல்லாத தீமையெல்லாம் செய்தான் துச்சமாக. அப்படியா? தேவர்களிடம் வஞ்சனை செய்தான். நாடெங்கும் அச்சத்தை விதைத்தான். பிரம்மனிடம் வரம் பெற்று வல்லமை கொண்டான். ஆணின் கையால் அழியேன் என்றான். பொறுமை இழந்த பூமாதேவி சத்யபாமை அவதாரம் எடுத்து கிருஷ்ணரை துணை கொண்டு அந்த அசுரனை வதம் செய்து பூமிக்கு அமைதி தந்தாள். அந்த நாளே தீபாவளி திருநாள். அப்படியான அந்த நாளை கொண்டாடுறதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடையெல்லாம் உடுத்திக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறோம். இதுதான் தீபாவளியான?
அண்ணே அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா மறுபடியும் சந்தேகமா? இப்ப என்ன சந்தேகம்? தீபாவளியா இல்ல தீபாவளியா அண்ணே? இருங்க அண்ணே, நான் சொல்றேன். அது அகப்பட்டது தம்பி. பேச்சு வழக்கத்துல தீபாவளின்னு சொல்றோம். சரியா சொல்லணும்னா தீபாவளி திருநாளும் தான் சொல்லணும். தீபம்னா விளக்கு, அவளினா வரிசை. அதாவது வரிசையாக தீபங்களை ஏற்றி இறைவனை வழிபடணும்னு அர்த்தம். ஆனா அதை விட்டுட்டு நாம எல்லோரும் தீபாவளி கொண்டாட்டம் என்ற பேர்ல பேரழிவு நோக்கி போயிட்டு இருக்கோம். என்னது பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கோமா? என்னக்கா சொல்றீங்க? அட ஆமா தங்கச்சி, தீபாவளி அன்னைக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிறதுனால காற்று மாசு ஏற்படுது, ஒளி மாசு ஏற்படுது, நிலம் மாசு அடையுது. அது மட்டுமா, குழந்தைகளும் வயசானவங்களும் நோயாளிகளும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அச்சச்சோ, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அண்ணே. தோ சொல்றேன். புத்தாடை மினு மினுக்க, மத்தாப்பு மணமணக்க, பட்டாசு படபடக்க, பெற்றோர் மனம் பதை பதைக்க. ஆமாம், பெற்றோர் மனம் பதை பதைக்க. புத்தாடை மினு மினுக்க, மத்தாப்பு மணமணக்க, பட்டாசு படபடக்க, பெற்றோர் மனம் பதை பதைக்க. ஆமாம், பெற்றோர் மனம் பதை பதைக்க. சக்கரங்கள் சரசரக்க, சாலையெல்லாம் குப்பையாக, ராக்கெட்டுகள் விறுவிறுக்க, இதயமெல்லாம் துடி துடிக்க. ஆமாம், இதயமெல்லாம் துடி துடிக்க. ஓஹோ, பட்டாசு வெடிக்கிறதால இவ்வளவு தீமைகள் இருக்கா? அப்ப பட்டாசே வெடிக்கூடாதுன்னு சொல்றீங்களா அண்ணா? தம்பி, பட்டாசே வெடிக்க கூடாதுன்னு சொல்லல. அளவோட வெடிக்கணும், பாதுகாப்பா வெடிக்கணும். பாதுகாப்பானா எப்படின்னா 2 போலீஸ்காரனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு வெடிக்கணுமா? அண்ணா அப்படி சொல்லல தங்கச்சி, விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. தீபாவளி வந்தாலே ஆனந்தம் பொங்குது, ஆமாம் ஆனந்தம் பொங்குது. நம்முடைய பாதுகாப்பை மறக்க கூடாது, ஆமாம் மறக்க கூடாது. பட்டாசை வெடிப்பதை எல்லாம் அதிகமாக்காதே, ஆமாம் அதிகமாக்காதே. சிந்தையோடு வெடித்தாலே ஆபத்து நேராது, ஆமாம் ஆபத்து நேராது. சிறுவர்கள் தனியாக வெடிக்க கூடாது, ஆமாம் வெடிக்க கூடாது. பெரியோருடன் வெடித்தாலே பாதகம் விளையாது, ஆமாம் பாதகம் விளையாது. தரம் குறைந்த பட்டாசாலே ஏற்படும் ஆபத்து, ஆமாம் ஏற்படும் ஆபத்து. தீ அணைக்க தண்ணீர் வைக்க மறக்க கூடாது, ஆமாம் மறக்க கூடாது. என்னக்கா சொல்றீங்க? இவ்வளவு பாதுகாப்பா வெடிக்கணுமா? இன்னும் சொல்றேன் தம்பி, கேளுங்க. நைலானில் தைத்த ஆடையெல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஆமாம் ரொம்ப வேஸ்ட். பருத்தியில் தைத்த உடைய நமக்கு பாதுகாப்பு, ஆமாம் நமக்கு பாதுகாப்பு. வெடிக்காத பட்டாசை கையில் எடுக்காதே, ஆமாம் கையில் எடுக்காதே. தண்ணீர் கொண்டே ஊற்றி அதை அணைக்க தவறாதே, ஆமாம் அணைக்க தவறாதே. அடடா, அருமை அருமை, அசத்தலா சொல்லிடுங்கக்கா. ஆமாண்ணே, உங்க வீட்டுல பட்டாசு எல்லாம் வாங்கிட்டீங்களாண்ணே? தங்கச்சி, எங்க வீட்டுல பட்டாசுலாம் வாங்க மாட்டோம். பட்டாசு வெடிக்காமலே சத்தம் வரும். அது எப்படின்னு? பட்டாசு வெடிக்காமலே சத்தம் கேட்கும். அப்ப நான் வீட்டுல இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் போட்டு உடைப்பீங்களாண்ணே? அட நீ வேற தங்கச்சி, அது எல்லார் வீட்லயும் தினமும் நடக்கிறது தான். நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. எங்க வீட்டுல பட்டாசு வெடிக்கிறதுக்கு பதிலா சிரிப்பு வெடியா வெடிப்போம். என்னென்ன சொல்றீங்க? பட்டாசே வெடிக்காம தீபாவளியா? அது எப்படின்னா உங்களால் மட்டும் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அதுவா தங்கச்சி, சொல்றேன் கேட்டுக்கோ. பட்டாசு வெடிச்சாதான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நாம மட்டுமே எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்காதீங்க. மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ்வித்து மகிழ்த்தல். பிற சந்தோஷமே நம் சந்தோஷம். புரியல. என்ன யார சந்தோஷமா வச்சுக்க சொல்றீங்க? தோ சொல்றேன் தங்கச்சி. தீபாவளி வந்தாலே நம்முடைய பாதுகாப்பை மறக்க கூடாது, ஆமாம் மறக்க கூடாது. கையில பாசம் மட்டும் போதும், ஏழையின் உள்ளத்திலே பூத்திடும் தீபம். விழா குழந்தையின் மனமும் மலரட்டும், அந்த சிரிப்பினிலே தீபங்களும் எரியட்டும். நாம் கையில பாசம் மட்டும் போதும், ஏழையின் உள்ளத்திலே பூத்திடும் தீபம். அழகா சொன்னீங்க அண்ணே. ஆதரவற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் நாம யோசிக்கிறதே இல்லையே. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. இது தெரியாம இவ்வளவு நாளா நம்ம அப்பா காசு எல்லாம் கரியாக்கி இருக்கோம். ஆமா தங்கச்சி, நம்ம காசை கரியாக்குறோம், பட்டாசுக்கிறவங்க கரிய காசாக்குறாங்க. அட ஆமா இல்ல.
சரி போகட்டும் விடு, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் பழைக்கணும்ல. நாம மட்டும் மாறினா போதுமான? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்கல்ல. அட விடிய விடிய என்ன ராமாயணமா கேட்ட? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாறினா உனக்கு என்ன, மாறலனா உனக்கு என்ன? உலகம் மாறணும்னு நீ ஏன் நினைக்கிற? உலகத்தை திருத்தறதுக்கு தான் நீ பிறந்திருக்கியா? ஏன் மாற்றம் நம்மிலிருந்தே தொடங்கட்டுமே. ஆஹா, சரியா சொன்னீங்கக்கா. இந்த வருஷத்துல இருந்து இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு தீபாவளியை கொண்டாடணும்க்கா. சரி, இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா கருத்தும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சா? எங்க ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுங்க பாப்போம். பட்டாசை வெடிக்காமல் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடுவோம். தீபாவளி அன்று பட்டாசை வெடிக்காமல் ஆதரவற்ற குழந்தைகளோடு தீபாவளியை இனிப்புடன் கொண்டாட வேண்டும். வெறுப்பின்றி உறவுகளோடு தீபாவளியை கொண்டாட வேண்டும். ஸ்வீட் எடு, கொண்டாடு. அட இவன் ஒருத்தவன். இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளோடும் முதியோர்களுடனும் தீபாவளியை கொண்டாடும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி நீங்க எத்தனை 1000 பாலா, 5000 பாலா, 10,000 பாலா வெடிச்சாலும் கிடைக்காது. ஆஹா, தம்பி தங்கச்சிங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழியவே பல்லாண்டு காலம், எல்லோரும் நல்லபடி வாழியவே. இந்த வில்லு பாட்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்த எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஆமாம், பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஆமாம், பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. வாழிய 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 வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஆமாம், பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எல்லோரும் நல்லபடி வாழியவே. ஆமாம், எல்லோரும் நல்லபடி வாழியவே. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you to our talented performers for that mesmerizing Villupattu. You brought alive our rich Tamil tradition with your storytelling, music and rhythm. Truly a cultural delight. Yoga is the journey of the self through the self to the self. It brings harmony between body and mind and fills us with peace and balance. Let's now welcome our performers to present a graceful display of yoga, the art of healthy living. இதயத்தில் நீரைந்தே ஒழிவாயா, என்னுள் நீ நிறைந்தாய். அதைவிட எதை எதை நான் கேட்பேன், நீ வாராயோ, எனக்கு ஒரு கரந்தர வாராயோ, வாராயோ
அசைத்திட தெரியாதே எனக்கு அசைவது எல்லாமே உனக்கு நீ என்னுள்ளே அதுவரை நடனம் உன் தொகுப்பு முடிகிற நடனம் உன் தொகுப்பு அதுவரை மனமெங்கும் நிறுத்து நீரானே இருளாய் இருளாய் இருளதன் புலராய் 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 புலரதன் கதிராய் கதிராய் Shankara Sarvam Pravita Darpam Prabhava Vipra Prerita Para Pura Pradagat Pura Prabha Arpintum Shankara Shiva Shiva Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Digirara Priyatandava Shankara Prakata Shubhankara Pralaya Bhayankara Digirara Shiva Shiva Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Digirara Priyatandava Shankara Prakata Shubhankara Pralaya Bhayankara Digirara Om Parameshwara Para Om Nikhileshwara Hara Om Jiveshwareshwara Kanara. Thank you, buddy. It's really amazing. Now, get ready for something fresh and full of energy. It's time for our Western dance performance. Doom shock, doom 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 shock, doom shock, doom 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 shock. Hey hey, doom shock, doom 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 shock, doom shock, doom 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 shock, doom shock, doom 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 shock, doom shock, doom 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 shock. Kokara kokara ko, everyday kokara ko. இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெட்டு கோழி கொக்கரக்கோ சங்கு சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்கு நிக்க மாலுக்கனவா அதோ பாருவானம் துணி துவைக்குது மேகம் விலகு போகுது சோகம் நீவா கொக்கர கொக்கரக்கோ everyday கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கிளியே கிளியே மணி மணி மேகத்தில் ஒரு மலர்தான் போதும் அழகின் அழகே கிளியே கிளியே மணி மணி மேகத்தில் ஒரு மலர்தான் போதும் அழகின் அழகே इश्क में दिल बना है इश्क में दिल फना है ओ मिटा दे या बना दे मैंने तुझको चुना है ओ तेरे सारे रंग ओढ़ के डंग ओढ़ के तेरा हुआ मैं सबको छोड़ के इश्क करना नाप तोल के राज खोल के आया हूँ मैं सबको बोल के ओ मैं तो चलिया तेरी ओर तेरा चलिया जोर तेरा होया मैं यार भूले आए संसार में चलिया तेरी ओर तेरा चलिया जोर तेरा होया मैं यार भूले आए संसार में किया जया जया रे अब करता था तैयार रमैया वस्तावैया रमैया वस्तावैया
Pull up the bass. Thank you to our talented dancers for that graceful and vibrant Western dance. Your performance truly lit up the stage. As we come to the end of today's colorful celebration, let's take a moment to thank everyone who made this day so special. Now I call upon Muhafiz Ahmed from class 7E to deliver the vote of thanks. Good morning to everyone. As we come to the end of this joyful Diwali celebration, it's my privilege to deliver the vote of thanks on behalf of our school. First and foremost, I thank the Almighty for blessing us with this wonderful day filled with light, laughter and togetherness. A heartfelt thanks to our principal who always encourages us to celebrate our culture and traditions with such enthusiasm. My sincere thanks to all our teachers for their guidance, hard work and constant support in making this event a grand success. A special appreciation to all our students who performed so beautifully through dance, music, drama and other programs, spreading the true spirit of Diwali, the victory of light over darkness. I also thank our non-teaching staff for their tireless efforts behind the scenes. Once again, thank you everyone for making this celebration truly memorable. Wish you all a very happy and safe Diwali.